இன்றைக்கி நம்ம வந்து சப்பாத்தி வச்சு நூடுல் செய்ய போகிறோம். அதை வந்து இப்போ சப்பாத்தியை சுருட்டி வெட்டிக்கிடுவோம். இது வந்து நம்ம நாள் சுட்ட சப்பாத்தி மிச்சம் 4-5 மிச்சம் இருக்குது அப்படின்னா அதை வந்து இந்த மாதிரி செஞ்சுக்கிடலாம். இப்போ நம்ம இதை வந்து நம்ம நீல வாக்கில் இப்படி வெட்டிக்கிடுவோம். நமக்கு எத்தனை சப்பாத்தி இருக்கோ அத்தனை சப்பாத்தி நம்ம வெட்டி வச்சுக்கிட்டு நம்ம காய் எல்லாம் போட்டு செய்யும் போது நல்லாயிருக்கும். 4-5 பேர் சாப்பிட்ற மாதிரி வந்துடும். நம்ம ஒரு ஆள் 2 பேர் சாப்பிட்ற மாதிரி இருக்க சப்பாத்தியை வந்து நம்ம நிறையாவே செஞ்சிடலாம். இது இந்த மாதிரி பொடியாக நம்ம வெட்டி வச்சுக்கிடுவோம். அப்படி வெட்டும் போது என்ன ஆகும்னா, இதை வெட்டி காட்டுறதுக்காக நான் வெட்டிக்கிட்டு இருக்கேன். நான் ஏற்கனவே வெட்டி வச்சுருக்கேன். இதில் இந்த மாதிரி வந்துடும். நல்லா சாஃப்டாக இருக்குது. இது வந்து நாள் சுட்ட சப்பாத்தி. நம்ம உடனே சுட்டதையும் நம்ம வந்து வெட்டி மாதிரி செய்யலாம். இப்படி நீல வாக்கில் இருக்கும். நம்ம சுருட்டி வெட்டுறதுனால இப்படி சுருட்டி வச்சுக்கிட்டு நம்ம வெட்டுறோம்ல, அதனால வந்து நமக்கு நல்லாவே நீளமாக வரும். ரவுண்டாக வேணுனாலும் நம்ம பீஸாக வெட்டி போட்டுக்கலாம். அது நம்ம இஷ்டம். நமக்கு எந்த அளவுக்கு நமக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம வெட்டி போட்டுக்கலாம். இப்போ எல்லாம் வெட்டி முடிச்சாச்சு. நான் அடுத்து என்ன செய்யணும்னு பார்ப்போம். நம்ம காய்களை வந்து பொடி பொடியாக வெட்டி வச்சுக்கிடுவோம். கோஸு, கேரட்டு, பச்சை மிளகா, நம்ம பெரிய வெங்காயம் இதெல்லாம் வந்து நீல வாக்கில் அப்படி வெட்டி வச்சுக்கிறணும். எனக்கு வந்து இப்படி கட்டையில் வச்சு வெட்டுறதை விட கையில் வெட்டுறது எனக்கு ஈஸியாக தெரியும். எனக்கு நான் கையில் வந்து வெட்டி பழகிட்டேன்னா, அதனால் எனக்கு வந்து இந்த மாதிரி கட்டையிலையோ அருவாமனையிலையோ இந்த மாதிரிலாம் வச்சு பழகையில் வச்செல்லாம் வெட்ட முடியல என்னால். வெட்டினோம்னா ரொம்ப லேட் ஆகும். இப்போ கைட்டை நான் வெட்டுறேன்னா டக்கு டக்குன்னு வெட்டி போட்டுருவேன். தூள் தூளாக வெட்டி போட்டுருவேன். ஆனால் இந்த மாதிரி பலகையில் வச்சு நமக்கு வெட்டுறது வந்து எனக்கு தோது வரல. ஃபஸ்ட்டு நம்ம வெட்டிக்கிறோம். கொஞ்சம் பொடியாகவே வெட்டணும். நீல வாக்கில் வெட்டினா நல்லாயிருக்கும். சின்ன கோஸு தான் இது, அதனால தான் முழுசாக வச்சு வெட்டுறேன். ரொம்பையும் நமக்கு கோஸு தேவை இருக்காது. ஏன்னா நமக்கு வந்து சப்பாத்தி வந்து கொஞ்சம் தான் இருக்குது. சப்பாத்தியில் போய் நம்ம கோஸு நிறையா போட்டோம் அப்படின்னா மற்ற காய் வந்து அந்தளவுக்கு எடுபடாது. கோஸு கொஞ்சம் தான் போடணும். இந்த அளவுக்கு நம்ம வந்து கொஞ்சம் பொடி பொடியாக வெட்டி வச்சுக்கிறோம். இது வெட்டுற போது கொஞ்சம் நீல வாக்கில் இருக்கணும், அவ்வளோதான். இப்போ இதை வந்து நம்ம அள்ளி வச்சுக்கிறோம். இப்போ அள்ளிட்டு வந்து இந்த பெரிய குடமிளகா வாங்கி வச்சுருக்கோம்ல, அதை வெட்டுவோம். இதையும் நம்ம நீல வாக்கிலேயே தான் வெட்டி வச்சுக்கிறணும். ஏன்னா வெட்டினா நல்லாயிருக்கும். இப்படி வச்சுக்கிட்டு வெட்டலாம். எனக்கு அது வந்து ரொம்ப லேட்டான மாதிரி இருக்குது. கைட்டை வெட்டின மாதிரி எனக்கு இதில் வெட்டுறது சரியாக வரல. அதனால நான் வந்து கைட்டையே தான் வெட்டுவேன். கைட்டைனா நமக்கு இப்படி வெட்டுற போது ஈஸியாக வந்த மாதிரி தெரியுது, சீக்கிரம் வெட்டின மாதிரி தெரியுது. இதெல்லாம் கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. கொஞ்சம் பொடியாகவே வெட்டிக்கிடுவோம். நீல வாக்கில் பொடியாக வெட்டி போட்டுக்கிடுவோம். ஏன்னா நமக்கு வந்து சப்பாத்தியும் இந்த அளவு தான் நம்ம வந்து பொடியாக வெட்டியிருக்கோம். இந்த விதையெல்லாம் எடுத்துடணும். இதை வந்து நம்ம நல்லா பொடியாக வெட்டி போட்டுட்டு அப்புறம் பார்ப்போம். இப்போ நம்ம வந்து தக்காளியை வெட்டிக்கிடுவோம். இதவும் பொடியாக தான் வெட்டணும். நம்ம பெருசாக வெட்டக்கூடாது, நீல வாக்கில் பொடியாக வெட்டணும். அப்போ தான் நம்ம வந்து சப்பாத்தியை வந்து நம்ம நீல வாக்கில் வெட்டி இருக்கிறதுனால அதில் இதுவும் கிடக்கும்போது நல்லாயிருக்கும். எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும்.
ரொம்ப விதை இல்லாத தக்காளியாக இருந்தால் நல்லாயிருக்கும். ரொம்ப விதையோடு இருந்துச்சுன்னா அது ஒரு மாதிரி இருக்கும். கைட்டையும் இதை வந்து நான் கைட்டைனா 5 நிமிஷம் வெட்டிடுவேன். இப்போ வந்து நம்ம பலகையில் வச்சு வெட்டுற போது எனக்கு நேரம் ஆகுது. கைட்டை வெட்டுறேன்னு வச்சுக்கோங்க, டக்கு டக்குன்னு வெட்டி போட்டுருவேன். முக்கியமாக நான் நிறைய காய்கள் வெட்டும் போதெல்லாம் நான் பலகையெல்லாம் தேட மாட்டேன், கைட்டே வெட்டி இப்படி போட்டுருவேன். எனக்கு இது வந்து சீக்கிரத்துலேயே வேலை முடிஞ்ச மாதிரி இருக்கும். அதனால் அந்த பலகையை எடுத்து வச்சு அப்புறம் அதை வெட்டி எடுத்துட்டு அப்புறம் அதை பலகையை கழுவி வச்சுக்கிட்டு இருக்கணும். இதுனா ஒரு தட்டில் நம்ம வெட்டி வச்சதுக்கு நல்லாயிருக்கும். சில பேர் வந்து கைட்டு இப்படி பழையில வச்சு வெட்டுறதான் விரும்புவாங்க. இன்னும் அடுத்து கேரட் வெட்டிட்டு பார்ப்போம். நம்ம வந்து பெரிய பாத்திரம் வச்சுருக்கோம், அதில் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றிக்கிடுவோம். நம்ம காய் நிறையா வதங்க வேண்டியதுனால எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக தான் ஊற்றணும். இது நல்லா எண்ணெய் சூடாகட்டும். இப்போ எண்ணெய் காஞ்சிக்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம வந்து பெரிய சீரகம் போட்டுக்கணும். பெரிய சீரகம் வந்து வெடிக்க ஆரம்பித்த உடனே வெள்ளைப்பூடு போடுவோம். வெள்ளைப்பூட்டை வந்து நம்ம வெட்டி வச்சுருக்கோம், போடுவோம். இதை வந்து நம்ம அரைச்சி விழுதாவும் போடலாம். நான் வந்து விழுதா போட்டால் அந்த பாத்திரத்தில் வந்து ஒட்ட ஆரம்பிச்சிடும். அதனால் இந்த மாதிரி வெட்டி சின்ன சின்னதாக வெட்டி போட்டிருக்கேன். இந்த அளவு இது வெந்துக்கிட்டு இருக்கும்போது வெங்காயம் போட்டுருவோம். பெரிய வெங்காயத்தை வந்து நீல வாக்கில் வெட்டி வச்சுருக்கோம். அதை நல்லா போட்டு ஒரு கண்ணாடி பதத்துக்கு நம்ம வதக்கி வைக்கிறோம். இப்போ வெங்காயமும் வெள்ளைப்பூடும் இந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்துடுச்சு. ஒரு 3/4 வேக்காடு வந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம கேரட்டை போடுவோம். கேரட்டை வந்து நீல வாக்கில் வெட்டி வச்சுருக்கோம், அதை போடுவோம். இதவும் ஒரு பாதி வேக்காடு தான் வேகணும். ஃபுல்லாக வந்து அந்த கேரட்லாம் உடஞ்சிடக்கூடாது. கேரட் நமக்கு முழுசு முழுசாக இருக்கணும் அப்படின்னா நமக்கு வேக்காடு வந்து பாதி வேக்காடு தான் வந்துருக்கணும். இந்த அளவு கேரட் வந்துக்கிட்டு இருக்கு, பாதி வேக்காடு வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம முட்டைக்கோஸ் போடுவோம். இதுவும் ஒரு அரை வேக்காடு வேகணும். எதுவுமே ரொம்ப குழஞ்சிடக்கூடாது. குழஞ்சிருச்சுன்னா நமக்கு இது வந்து ரொம்ப குலைவாக இருக்கும். சப்பாத்தி நம்ம போடும்போது ரெண்டும் எல்லாமே ஒன்றா சேர்ந்து வராது, காய் வெளியில் தெரியாது. அதனால் ஒரு பாதி வேக்காடு வந்தாலே போதும். முட்டைக்கோசு இந்த அளவுக்கு நமக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம குடமிளகா போடுவோம். இதவும் ஒரு பாதி வேக்காடு தான் வேக வைக்கணும். ரொம்ப குழஞ்சிட்டாலும் அந்த கலர் மாறி ஒரு மாதிரியாக தெரியும். ஒரு பாதி வேக்காடு எல்லா காயுமே வந்துச்சு அப்படின்னா நம்ம எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். கலரும் ரொம்ப மாறாமல் இருக்கும். இப்போ வந்து நம்ம அந்த காயை எல்லாத்துக்குமே காட்டுற அளவுக்கு உப்பு போட்டுக்கிடுவோம். கொஞ்சமாகவே போடுவோம். ஏன்னா நம்ம வந்து சப்பாத்தியில் வந்து உப்பு போட்டு தான் நம்ம சுட்டுருக்கோம். அதனால் இந்த காய்களுக்கு மட்டும் கொஞ்சம் உப்பு இருந்தால் போதும். இப்போ வந்து நமக்கு குடமிளகா எல்லாமே ஒரு பாதி வேக்காடு வந்துருச்சு. எதுவுமே குலையலை, நல்லா இருக்குது. இப்போ வந்து நம்ம தக்காளியை போட்டுருவோம். இந்த தக்காளியில் வந்து ரொம்ப விதை கிடையாது, அதனால தான் நான் அந்த விதையெல்லாம் எடுக்கலை. தக்காளியில் விதையாக இருக்குது அப்படின்னா நம்ம விதையை பூரா எடுத்துட்டு அந்த சதையை மட்டும் வெட்டி வைக்கலாம். இது ரொம்ப விதை இல்லாத தக்காளியை கண்டு நான் எடுக்காமே வெட்டிட்டு. தக்காளியும் குலையக்கூடாது, குலையாமலே நம்ம வந்து
லைட்டாக கிண்டி விட்டு வேக விடணும். இப்போ வந்து கொஞ்சம் நம்ம மிளகாய் பொடி போடுவோம். கொஞ்சம் தான் போட்டிருக்கேன், காரம் ஒன்றும் ரொம்ப வேண்டாம். இது வந்து கறி மசாலா பொடி. இதை போட்டு நல்லா இந்த காய் இந்த ஒட்டுற மாதிரி கிண்டி விட்டுக்கிறோம். நல்லா கறி மசாலா பொடி போட்ட உடனே நல்லா கமகமான மணக்கு. நம்ம கொஞ்சம் சில்லி சாஸ் ஊற்றுவோம். ஏற்கனவே நம்ம வந்து தனி மிளகாய் பொடி கொஞ்சம் போட்டிருக்கோம், இருந்தாலும் கொஞ்சம் சில்லி சாஸும் ஊற்றுவோம். ஏன்னா காய் நிறையா இருக்கிறதுனால அது காரம் தேவைப்படும். தக்காளி சாஸ் கொஞ்சம் ஊற்றிக்கிடுவோம். நம்ம தனியாக அதை ஊற்றி சாப்பிட போகிறது இல்லை தொட்டுக்கிட்டு. இது வந்து இதிலே ஊற்றி நம்ம செஞ்சிட்டோம்னா நல்லாயிருக்கும். கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் சோயா சாஸ் நம்ம நிறையா ஊற்றிட்டோம்னா கருப்பாயிரும். இப்போ இதை எல்லாமே சேர்த்து காயில் படுற மாதிரி கிண்டி விட்டுக்குறோம். நம்ம இதில் போடுறது எல்லாமே போட்டோம். இன்னமே வந்து நம்ம சப்பாத்தியை தான் போடணும். இதே கொஞ்சமாக சாஸ் ஊற்றின உடனே சோயா சாஸ் ஊற்றவும் கலர் மாறிடுச்சு. இப்போ வந்து நம்ம வெட்டி வச்சுருக்கிற சப்பாத்தியை போடுவோம். இது வந்து நல்லா பொழு பொழுன்னு இப்போ நீள நீளமாக இருக்குது. அடுப்பை கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கிட்டு தான் கிண்டணும். இது வந்து எல்லாமே அந்த மசாலா எல்லாமே காய் எல்லாம் இதில் படுற மாதிரி நம்ம நல்லா கிளறி விடணும். அதுக்காகத்தான் நம்ம வந்து பாத்திரத்தை வந்து கொஞ்சம் பெருசாகவே வச்சுக்கிறணும். ரொம்ப சின்னதாக வச்சுருந்தோம் ஒடுக்கமாக அப்படின்னா நம்ம கிண்ட முடியாது. கிண்டும் போது பூராமே கொட்டிடும். இப்படி அகலமான பாத்திரம்னா நம்ம கிண்டலாம் நல்லா. இது எல்லாமே இது படுற மாதிரி கிண்டி விட்டுக்குவோம். நல்லாவே அடுப்பை குறைச்சி வச்சு நம்ம கிண்டிட்டோம். இப்போ இறக்குற நேரம் வந்துடுச்சு. நல்லா பாத்திரத்தில் ஒட்டாமல் நல்லா பொழு பொழுன்னு இருக்குது. அந்த நீர்ச்சத்தை எல்லாமே இந்த சப்பாத்தி வந்து எடுத்துருச்சு. நம்ம வந்து தண்ணி தொளித்து எதுவுமே பண்ணலை. தண்ணி தொளித்தோம்னா அந்த இது வந்து இப்போ நூல் நூலாக வராது, ரொம்ப களி மாதிரி ஆயிரும். இதே நீளமாக நம்ம வெட்டி போட்டு இதே உடஞ்சிருச்சு. கிண்டும் போது அப்படியே உடஞ்சி வந்துருச்சு. இருந்தாலும் நமக்கு எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குது. இந்த காய் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு இது சப்பாத்தியும் இருக்குது. இப்போ வந்து நம்ம மல்லி செடி தூவி இறக்கிற வேண்டியதுதான். மல்லி செடியை போட்டு விட்டுருவோம். இது நம்ம வந்து வெறும் சப்பாத்தியை சுட்டு சுட்டு சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி வித்தியாசமாக பிள்ளைகளுக்கு செஞ்சு கொடுக்கலாம். நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம எல்லாமே அதில் வந்து போட்டுறதுனால நம்ம எதுக்கு தக்காளி சாஸ் இதெல்லாம் தொட்டுக்கிட்டு சாப்பிட்ணுன்னு அவசியம் இல்லை. இது அப்படியே எடுத்து சாப்பிட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். நம்ம சப்பாத்தி வந்து உடனே சுட்டும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். சப்பாத்தி மீதம் நமக்கு 4-5 சப்பாத்தி மிஞ்சி போச்சு அப்படின்னா அதையும் இந்த மாதிரி வெட்டி செஞ்சு சாப்பிட்லாம். நான் வந்து அன்னைக்கு சொன்ன மாதிரி தான் அன்றைக்கும் சொல்கிறேன். முட்டைக்கோசு வேணும்னா போட்டுக்கோங்க, வேண்டாம்னா கட் பண்ணிடலாம். நான் முட்டைக்கோசு வந்து போட்டிருக்கேன். போட்டோம்னா நமக்கு எல்லா காயும் இருக்கும்போது சப்பாத்தி வந்து நமக்கு நிறையாவே கிடைக்கும். இது வந்து சப்பாத்தி நூடுல்ஸு. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அமைக்கி விட்ருங்க.